Good day to all. Today business law part 1. Let's start. Hey guys, what does mean business? Yes, what does mean business? A person's regular occupation, profession or trade. Right. This is a business, right? What does mean trade? The trade, the action of buying and selling goods and services. It is a commercial activity. This commercial activity conducted by a federal agency that provides a product or service that could be obtained from the private sector. Business அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ப்ரொஃபஷன், ஒரு பர்சனுடைய ஒரு ப்ரொஃபஷன். அது வந்து ரெகுலராக அவங்களுக்கு ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று வந்து ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் குட்ஸ், அதாவது ஒரு பொருளை வாங்கி விற்கிறது மட்டும் இல்லாமல் சர்வீஸ், அதுக்கு வந்து நம்ம சர்வீஸ் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மொபைல் வந்து நம்ம பையிங் அண்ட் செல்லிங் மட்டும் இல்லாமல் அந்த மொபைல் வந்து அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த சர்வீஸும் அவங்க தான் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போது அதுதான் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் சர்வீஸ், பையிங் அண்ட் செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதுதான் வந்து நம்ம ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கமர்ஷியல் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டியை வந்து யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் செக்டார் தான் இந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டியை வந்து பண்ணுறாங்க. இதுதான் நம்மளுடைய லெசன்ஸ். பிஸ்னஸ் லா அப்படின்றதுல வந்து ஃபர்ஸ்ட் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்பயுமே வந்து நம்ம மறக்கவே கூடாது. ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன அப்படின்னு கேட்டால் 1872 அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னா என்ன, டெஃபினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், அதுலேயே என்னென்ன கான்ட்ராக்ட்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு பிஸ்னஸ் லா. ஸோ பிஸ்னஸ் லா ஃபர்ஸ்ட் வந்து லா அப்படின்றதுலே நிறைய இருக்குது. லா அப்படின்றது வந்து ஒரு சின்ன இது கிடையாது, நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம பிஸ்னஸ் லா அப்படின்றத பார்க்குறோம். அதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா இந்த பிஸ்னஸ் லா தான். ஸோ இந்த பிஸ்னஸ் லா அப்படின்றது வந்து பிஸ்னஸ் லா ரெஃபர்ஸ் டு தோஸ் rules and regulations which govern the formation and execution of business transactions made by various persons in the society. ஸோ இந்த பிஸ்னஸ் லா அப்படின்றது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது நமக்கு நாமே போட்டுக்கிட்ட சட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து எதையுமே கடைபிடிக்க மாட்டாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் லா அப்படின்றது வந்து மெயினாக வந்து தொழில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடியதுக்காக தான் வந்து இந்த பிஸ்னஸ் லா அப்படின்றது கொண்டு வந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லீகலாக இப்போ வந்து லா அப்படின்ற ஏன் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சொசைட்டிக்காக தான். இப்போ ரோட்டில் வந்து நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஸோ சிகரெட் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. ஏன் அந்த ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னா அவங்க சிகரெட் குடிக்கிறதால அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு வராது, அங்கே சொசைட்டியில் உள்ள எல்லாருக்குமே வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் அந்த ரூல்ஸ் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த லா அப்படின்றது வந்து ஒருத்தருக்காக மட்டும் கிடையாது, சமூகத்தில் இந்த சொசைட்டியில் உள்ள எல்லாருக்காகவும் தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க. ஏன்னா ஒருத்தர் பண்ணுற தப்பால் இன்னொருத்தவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான். A law is a rule of conduct imposed and enforced by the surroundings. அதாவது ஒருத்தவங்க வந்து அந்த ரூல் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா நான் ஒரு தப்பு செய்கிறேன் அப்படின்னா அது என்னை மட்டும் பாதிக்காது, அந்த சொசைட்டியும் சேர்த்து தான் பாதிக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இக்னோரன்டியா ஜூரிஸ் நான் எக்ஸ்கியூசல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், இப்போ ஒரு கான்ட்ராக்டோ ஏதோ சம்திங் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லக்கூடாது அந்த இடத்துல அப்படின்னும் போது எனக்கு வந்து இந்த சட்டம் தெரியாது, நான் படிக்கவே இல்லை இது, ஸோ அதனால் எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் அந்த லாஸ்ட் ஒன் சொல்கிறாங்க. ஏன்னா சட்டம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக வந்து
ஒரு நம்ம வெஹிக்கலில் போகிறோம் அப்படின்னா சிக்னல் வந்து லெஃப்ட் அப்படின்னா லெஃப்டில் தான் நம்ம போய் ஆகணும், ஒன் வேனா ஒன் வே தான் அப்படின்றது நமக்கு அந்த ரூல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மீனிங் அண்ட் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லா. ஸோ நான் இது சொன்னதே தான். ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் தான் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது. இப்போ நான் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன், நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அதை மாற்றி பேசக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த லீகல் அப்படின்றது வந்தது. ஸோ இந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து எந்த ஒரு இன்ஜூரியும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பிஸ்னஸ் லா அப்படின்றது வந்தது. இந்த சிஸ்டம் வந்து அமல்படுத்தினாங்க. லா ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லா ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்றது an Indian law of contract contained in the Indian Contract Act 1872 hereinafter referred to this act. It extends to whole of India except the state of J&K, Jammu and Kashmir, and came into the force on 1st September 1872. ஆக்சுவலாக வந்து இந்த லா ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்றது வந்து 1872 வந்துச்சு அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ஆக்ட் வந்து ஹோல் அந்த இந்தியாவில் உள்ள ஹோல் எல்லா இடத்துக்குமே எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரே ஆக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே தனியாக வந்து அங்கே தனி ஆர்டிக்கல் வந்து அங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது என்னைக்கு வந்து இது என்ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 1st செப்டம்பர் 1872 வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனிங் த வேர்ட் கான்ட்ராக்ட் டிரைவ் ஃப்ரம் லத்தீன் கான்ட்ராக்டம், மீனிங் an agreement enforceable by law. அதாவது கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ட்ராக்ட் அப்படின்றது ஒரு லத்தீன் வேர்ட்லேருந்து வந்திருக்கு, கான்ட்ராக்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்ட்ராக்டம் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா an agreement enforceable by law. அதாவது இப்போ அக்ரிமெண்ட் அப்படின்றது வந்து லாவால் என்ஃபோர்ஸ் ஆனால் தான் அது அக்ரிமெண்ட். வெறும் அக்ரிமெண்ட்டாக மட்டும் இருந்துச்சு, அது வந்து லீகலாக அப்ரூவ் பண்ணலை அப்படின்னா அது வெறும் அக்ரிமெண்ட் தான். பட் ஆனால் லீகலாக ஒரு அப்ரூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுதான் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. அதாவது இதில் வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா கான்ட்ராக்டு, அதாவது கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து 2 எலிமெண்ட்ஸால் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டு, இன்னொன்று வந்து என்ஃபோர்ஸபிலிட்டி. அதாவது என்ஃபோர்ஸபிலிட்டி அப்படின்னா லீகல் அப்ளிகேஷன், அதாவது சட்டத்தால் இயற்றப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கான்ட்ராக்ட் ஈக்குவல் டு அன் அக்ரிமெண்ட் ப்ளஸ் இட்ஸ் என்ஃபோர்ஸபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அக்ரிமெண்ட் வந்து இப்போ ஒரு அக்ரிமெண்ட் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அது அக்ரிமெண்ட் மட்டும் இல்லாமல் லீகல், அதாவது சட்டத்தால் இயற்றப்பட்டால் தான் வந்து அது கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை அது வந்து சட்டத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா அது வெறும் அக்ரிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க அக்ரிமெண்ட் ப்ளஸ் இட்ஸ் என்ஃபோர்ஸபிலிட்டி அப்படின்னு சொன்னால் தான் அது கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Agreement. According to Act, every promises and every set of promises forming the consideration for each other is an agreement. Agreement அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிமெண்ட் அப்படின்னா ப்ராமிஸ். நான் வந்து உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நான் வந்து உனக்கு 5 kg வந்து ரைஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ அது வந்து அக்ரிமெண்ட். ஓகே, 2 பேரும் வந்து கன்சிடர் பண்ணுறது. நான் வந்து உனக்கு 5 kg கொடுக்குறேன், நீ அதுக்கு எனக்கு அட்வான்ஸாக ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் இல்லையா, அதுதான் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அக்ரிமெண்ட் ஈக்குவல் டு ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ். அதாவது இப்போ நான் சொன்னது தான் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னா, நான் வந்து ஆஃபர் கொடுக்குறேன், உனக்கு 5 kg வந்து நான் ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆஃபர் கொடுக்குறேன். ஸோ நீ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற, ரைட்? ஸோ அதுதான் வந்து நம்ம அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராமிஸ். நான் இப்போ சொன்னேன் இல்லையா ப்ராமிஸ் அப்படின்றது அக்கார்டிங் டு ஆக்ட் எ ப்ரொப்போசல் வென் அக்செப்டட் பிகம்ஸ் எ ப்ராமிஸ். அதாவது ப்ராமிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் ஆஃபர் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை எப்போ, அதாவது ஆஃபர் அப்படின்னாலும் ப்ராமிஸ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நான் ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறேன் அப்படின்னா அதை எப்போ வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறாங்களோ ஸோ அதுதான் ஓகே, அந்த ஆஃபரை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது ஸோ அது வந்து அந்த ப்ராமிஸ் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம், ரைட்?
ஸோ இதுதான் வந்து கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன, அதில் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். Key definitions in the Indian Contract Act. Contract. Section 2H defines a contract as an agreement enforceable by law. நான் இப்போ சொன்னதுதான் கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து அக்ரிமெண்ட் மட்டும் இருந்தால் அது கான்ட்ராக்ட் கிடையாது. அக்ரிமெண்ட் வித் என்ஃபோர்ஸபிள் பை லா அதோட இருந்தால் தான் அது கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொபோசல் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் ஈக்குவல் டு ப்ராமிஸ். ஸோ அதாவது ப்ரொப்போசல் அப்படின்னும் போது ஆஃபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆஃபரும் ஒருத்தவங்க ஆஃபர் கொடுக்கறதும் அதை வந்து இன்னொருத்தவங்க அக்செப்ட் பண்ணுறதும் தான் வந்து அதுதான் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 2A defines a proposal as when one person signifies to another his willingness to do or abstain from doing anything which a view to obtaining the assent of the other person to such act or absently he is said to make a proposal. ஸோ இது அதாவது அந்த ப்ரொப்போசலை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே, ரெண்டு பேருக்கும் ஓகே அப்படின்னா அதுதான் வந்து ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரொப்போசல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்குது. கான்ட்ராக்ட் அப்படின்னு இது வந்து ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஸ்னஸ் லாவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கண்டிப்பாக இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாய்டு கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து எ கான்ட்ராக்ட் cannot be enforced in a court of law is known as வாய்டு கான்ட்ராக்ட். அதாவது வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா லீகலாக வந்து அந்த கான்ட்ராக்ட் ஓகே தான், பட் ஆனால் அது வந்து செல்லாது, அந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறது தான் வாய்டு கான்ட்ராக்ட். வாய்டபிள் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா அந்த வாய்டபிள் கான்ட்ராக்ட் வந்து ஃப்யூச்சரில் அந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லாது, இப்போ ஓகே பட் ஃப்யூச்சரில் வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லாது அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட் வந்து வாய்டபிள் கான்ட்ராக்டுக்கு வந்து எக்ஸாம்பிள், ஏ ஆஃபர்ஸ் பி டு செல் எ லேண்ட். ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன், ஸோ அந்த பர்சன் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பிக்கு வந்து ஒரு லேண்டை வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஆல் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு த லேண்ட் வாஸ் டேக்கன் ஃப்ராடன்ட்லி பை ஏ. ஸோ ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த லேண்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ராடு, ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வந்து பொய், ஓகேவா. If later on B realized that A was not the true owner, as C claimed that C is the real owner. அப்போது நடுவில் வந்து இவங்க ரெண்டு பேரும் இவர் ஆஃபர் பண்ணுறாரு ஒரு லேண்டை செல் பண்ணுறதுக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ஃப்ராட், அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஃப்ராடு. ஸோ அப்போ வந்து பி வந்து லேட்டாக ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓகே ஏ வந்து இதுக்கு கரெக்டான ட்ரூ ஓனர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிளைம் பண்ணுறாரு, ஏன்னா அவர் தான் ரியல் ஓனர். ஸோ பி கேன் டெர்மினேட் த கான்ட்ராக்ட். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா பி உடனே அந்த கான்ட்ராக்டை வந்து டெர்மினேட் பண்ணிடுறாரு. ஸோ இதுதான் வாய்டபிள் கான்ட்ராக்ட். அதாவது கான்ட்ராக்ட் போடும்போது அது வந்து வேலிடாக தான் இருந்திருக்கு, பட் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பொய் அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லாது, அதாவது ஃப்யூச்சரில் வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ போடும்போது அது வந்து அந்த கான்ட்ராக்ட் ஓகேவாக இருந்திருக்கு, பட் இன் ஃப்யூச்சர் அப்படின்னும் போது அது செல்லாமல் போயிடுது. ஏன் அப்படின்னா அது ஃப்ராட் அப்படின்றது தெரிய வரும்போது, ரைட். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆன் த பேசிஸ் ஆன் என்ஃபோர்ஸபிலிட்டி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வாய்டபிள் பார்த்துட்டோம் இல்லையா, வாய்டபிள் கான்ட்ராக்ட்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்துட்டோம். வாய்டபிள்னா ஃப்யூச்சரில் செல்லாது அந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேலிட் கான்ட்ராக்ட். வேலிட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா எ கான்ட்ராக்ட் விச் சாட்டிஸ்ஃபைஸ் ஆல் த கண்டிஷன்ஸ் which are prescribed by law is a valid condition. For example, X offers to marry Y. Y accepts X offer. This is a valid contract. X என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க. எக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, என்னை மேரி வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய் கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஒய் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டு பேருக்குமே ஓகே அப்படின்னும் போது இது வந்து வேலிட் கான்ட்ராக்ட். அதாவது ஒரு மேரேஜ் அப்படின்றது வந்து அது ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் தான் நம்ம பண்ணுவோம், ஒரு சைன் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே விருப்பம் இருந்து தான் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாய்டு கான்ட்ராக்ட்னா என்ன? எ வாய்டு கான்ட்ராக்ட் இஸ் எ கான்ட்ராக்ட் விச் வாஸ் valid when entered into but which subsequently became void due to impossibility of performance or
change of law or due to some other reasons. For example, X offers to marry Y. Same example தான். X வந்து Yக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, என்ன மேரி பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ Y வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போது அது வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. லேட்டர் ஆன் Y டைஸ். Y என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டெத் ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஸோ திஸ் கான்ட்ராக்ட் வாஸ் வேலிட் அட் த டைம் ஆஃப் இட்ஸ் கிரியேஷன். அதாவது அந்த கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிடாக தான் இருந்துச்சு. பட் அந்த ஒய் அப்படின்ற பர்சன் வந்து இறந்துட்டதால ஃபார்மேஷன்ஸ் பட் நவ் பிகம் வாய்ட் டியூ டு த டெத் ஆஃப் ஒய். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டபிளாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து வாய்ட். ஓகே, வாய்டு கான்ட்ராக்ட்னா அதுதான். அந்த கான்ட்ராக்ட் வந்து போடும்போது வேலிடாக இருந்திருக்கும். பட் ஆனால் ஏதாவது ஒரு விஷயம், அதாவது லா சேஞ்ச் ஆகும்போதோ இல்லை ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நிகழும்போதோ ஏதோ ஒரு ரீசனால அது வாய்டாக ஆகிடும். ரைட்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். I'll continue this chapter in next part.